வணக்க மக்களே, நான் தான் உங்க கார்த்திக். இன்னைக்கு எங்க வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வந்திருக்கோம். மேட்டுப்பாளையம் இந்த ஸ்ட்ரீம் இன்ஜின் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரீம் இன்ஜின் மூலமா நம்ம ஊட்டி டிராவல் பண்ண போறோம். டிக்கெட் வந்து சென்னை பெங்களூரு இல்ல வேற ஸ்டேட்டுக்கு கூட ஈஸியா டிக்கெட் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணா கூட அடுத்த பேசிக் ஃபிளைட் டிக்கெட் கூட கிடைச்சிடும். ஆனா இந்த ஒரு டிக்கெட்டுக்காக நான் 3 மாசம் வெயிட் பண்ணி தீபாவளிக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணி வந்திருக்கேன். இன்னைக்கு 4 பாக்ஸ் தான் இருக்கு. இது உங்களுக்கு கிட்ட போயிட்டு காட்டுறேன் வாங்க. பாத்தீங்களா, சவுண்ட் உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல, எனக்கு அப்படி கேக்குது. அந்த நீலாவை இன்ஜின் இருக்குல்ல, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. புகையெல்லாம் வருது, சவுண்ட் ஓவரா இருக்கு. அது உங்களுக்கு கிட்ட போனோம்னா இன்னும் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். நாங்க வந்து மொத்தம் இப்ப 8 பேர் வந்திருக்கோம். 8 பேருக்கு டிக்கெட் கிடைக்கிறக்காக தான் 3 மாசம் வெயிட் பண்ணோம். இருந்தாலும் ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் தான் புக்கிங் பண்ணா கிடைக்கிறது இல்ல. நீங்க ஏதாச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வரலான்னு பிளான் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு டேட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 months தள்ளி தான் புக்கிங்கே ஓப்பன் ஆகும். உடனே புக் பண்ணி வச்சுக்கினா தான் வர ஈஸியா இருக்கும். நீங்க சும்மா உடனே புக் பண்ணி 1 வீக்ல வரதுலாம் பிளான் பண்ணீங்கன்னா இது செட் ஆகாது. நீங்க வந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 months 3 months முன்னாடி புக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இதுக்கு வர முடியும். நாங்க 8 பேர் வந்திருக்கோம். அவங்க டிராவல் பண்றப்ப அடுத்த ஸ்டேஷன்ல போயிட்டு காட்டுறேன். எங்க டிக்கெட் வந்து நான் உங்களுக்கு சீட்டை ஏற்றி இப்போ உள்ள போயிட்டு காட்டுறேன். வாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க போ. இது 2 எங்க சீட்டு. 8 பேர் வந்திருக்கான்னு சொன்னல, அங்க 2 பேர் உட்காந்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி உட்காந்துருக்கவன் நம்ம தான். இங்க ஒரு உட்காந்துருக்கான் இவரு. அடுத்து இங்க இருக்காங்க 2 பேர். இங்க 2 பேர் இருக்காங்க. அப்புறம் இவரு மொத்தம் 8 பேர் வந்திருக்கோம். 8 டிக்கெட் காசு அந்த தீபாவளிக்கு முன்னாடி புக் பண்ணி வந்திருக்கோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2-3 months முன்னாடியே பிளான் பண்ணி டிக்கெட் போட்டுருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு டிக்கெட் அவைலபிளாக இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்களா, ஒருத்தர் வந்து டிக்கெட்லாம் கரெக்டாக போட்டார் விட்ருக்கு, ஆனால் டைம் கரெக்டாக வராமல் விட்டார். ட்ரெயின் மூவ் ஆனதுக்கப்புறம் வந்து ஏறினார். இங்கே வந்து 7:10 எடுக்கிறாங்க மேட்டுப்பாளையம்லேருந்து. நீங்கள் முன்னாடியே புக் பண்ணி வச்சுருந்தாலும் கரெக்டாக 7 மணிக்கு முன்னாடி இங்கே வர மாதிரி பிளான் பண்ணி வந்துடுங்க. ட்ரெயின் இங்கே 7:10 எடுத்தாலும் அங்கே போய் சேர்றதுக்கு ஆஃப்டர்நூன் ஆயிடுது. மொத்தமே 46 கிலோமீட்டர் தான் தூரம். நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிற தூரம் வந்து மொத்தமே 46 கிலோமீட்டர் தான். என்ன தான் நம்ம கிராஸ் பண்ண போகிற தூரம் வெறும் 46 கிலோமீட்டராக இருந்தாலும் அது இந்த ட்ரெயின் வந்து அந்த தூரத்தை கடக்கிறக்கு எடுத்துக்கிற டைம்னு பார்த்துட்டிங்கன்னா 4 மணி நேரம் 50 நிமிஷம் எடுத்துக்குது. இருக்கிறதுலே ஸ்லோவாக போகிற ட்ரெயினில் இது ஒன்று. இந்த ட்ரெயினில் மொத்தமாகவே 4 பெட்டி மட்டும்தான் இருக்குது. ஆனால் என்னென்னா 4 பெட்டிக்கு ஒரு பெட்டிக்கு தனித்தனியாக இன்சார்ஜ் போட்டிருக்காங்க. 4 பெட்டியில் இருக்கிற இன்சார்ஜும் க்ரீன் கலர் கொடி காட்டினா மட்டும்தான் ட்ரெயின் மூவ் ஆகுது. இதை விட லாங்காக போகிற ட்ரெயினில் கூட இத்தனை இன்சார்ஜ் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியலை. இதில் 4 இன்சார்ஜ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃபுமே 6-7 பேர் இருந்தாங்க. இப்போ பாருங்களேன், அடுத்தடுத்து ஸ்டேஷனில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்காக நிறுத்துவாங்க. அப்போ பாருங்கள், எல்லா ஸ்டாஃபுமே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. மேட்டுப்பாளையமில் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா ட்ராக்குக்கு பக்கத்துலேயே நிறைய மாடுகள்லாம் இருந்துச்சு. திடீர்னு மாடு உள்ள ட்ராக்குக்குள்ளே வந்துடுச்சுன்னா அந்த மாட்டுக்கும் ப்ராப்ளம். திடீர்னு இவங்க வண்டியை ஸ்லோ பண்ணாங்கன்னா வண்டி தடம் புரிந்துடும். அதனால ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தாங்க. பார்த்து மெதுவாக போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்ஜின் வந்து பின்னாடி பகுதியில் தான் இருந்துச்சு. மற்ற ட்ரெயின்லாம் வந்து இன்ஜின் முன்னாடி பகுதியிலிருந்து ட்ரெயின் இழுத்துட்டு போகும். ஆனால் இது என்னென்னா இன்ஜின் பின்னாடி பகுதி வச்சு ட்ரெயினை தள்ளிட்டு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் மேட்டுப்பாளையம் அவுட்டருக்கு வந்தோம். அங்கே பிளாக் தண்டரோட அந்த என்ட்ரன்ஸ் கூட இங்கே இருந்துச்சு, நாங்கள் பார்த்தோம். பிளாக் தண்டர் இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருந்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மேட்டுப்பாளையத்தில் அவுட்டருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு ஹில்ஸ் ஏரியாக்குள்ளே என்ட்ராக ஆரம்பித்தோம். அது ஹில்ஸுக்குள்ளே போகிறப்பே ஒரு கூலிங்கான என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் கிடச்சிச்சு. இந்த மலைப்பகுதிகளுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் வந்துடுச்சு. வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்காக ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டேஷன் பேர் வந்து கல்லார்.
அந்த இன்ஜின் பக்கத்தில் போய் நம்மளுக்கு நிற்கிறக்கே ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரும் உள்ளே நின்று ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா ட்ரெயினுமே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறக்காக ஒரு டிரான்ஸ்போர்ட்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ட்ரெயின் வந்து முழுக்க முழுக்க சுற்றுலா பயணிகளுக்காகவே இயக்கப்பட்டு வருது. வெளிநாட்டு பயணிகள் இன்னும் இந்த ட்ரெயினை ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியப்படும் விதமாக இருந்துச்சு. என்னென்னா நாங்கள் வந்திருந்த அன்னைக்குமே ஒரு 10க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பயணிகளை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. வெளி மாநிலத்திலிருந்தும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த ட்ரெயினில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்படி வாட்டர் ஃபில் பண்ணுற நிறுத்துகிற ஒவ்வொரு இடத்துலையுமே கேட் ஓப்பன் பண்ணி விட்டு 10 to 15 minutes வெயிட் பண்ணி டூரிஸ்ட்டுக்கு எல்லாம் சுற்றி பார்க்குற அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அவங்களாம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டாங்க. நாங்களும் எங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். டைம் மார்னிங் 7:45 ஆச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்ததெல்லாம் வந்து நார்மல் பிளேஸ் தான். இதுக்கப்புறம் தான் நம்ம ஹில்ஸ் ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ட்ரெயினிங் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பெட்டிக்கும் ஒரு இன்சார்ஜ் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அது மாதிரி இப்போ ஒரு பெட்டியில் இருக்கவங்களும் விசில் அடித்து அவங்கவுங்க பேசஞ்சரை ஏற சொல்லி விசில் அடிச்சுட்டு இருந்தாங்க. எல்லா பேசஞ்சரும் ஏறினதுக்கப்புறம் ட்ரெயின் மெதுவாக மூவ் ஆகி ஹில்ஸ்குள்ளே என்ட்ரு ஆக ஆரம்பிச்சிச்சு. ட்ரெயின் ஹில்ஸ்குள்ளே போக போக பாறைகளெல்லாம் உடச்சி வழி ஏற்படுத்தியிருந்தாங்க. எல்லோரும் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்மளும் நம்ம சேனல் போடுறதுக்காக வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் உட்காந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்த சீட்டை விட எனக்கு பின்னாடி இருந்த சீட்லேருந்து வியூ நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதான் 8 பேர் வந்திருக்கமே, நம்ம 8 இடத்துல எங்கே வேணாலும் உட்காந்து வீடியோ எடுக்கலாம். எல்லாமே நம்ம பசங்க தானே. அது இவன் நம்ம கேட்டனே நம்ம பிளேஸை விட்டு கொடுத்துட்டான். இது மாதிரி நம்ம சேனல் டெவலப் ஆகணும்னு ஆசைப்படுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் நம்ம சேனல் டெவலப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நீலகிரி மலை ரயில் போக்குவரத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. மொத்தமாக இதோட பயண தூரம் வந்து 46 கிலோமீட்டர். இடையில வந்து 10 ஸ்டேஷனில் நிறுத்துகிறாங்க. இந்த மாதிரி பெண்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 209 பெண்டு இருக்குது. இப்போ பார்க்குறீங்களா எப்படி வளைஞ்சு போகுதா? இது மாதிரி மொத்தம் 209 பெண்டு இருக்குது. 16க்கும் மேற்பட்ட குகைகள் ஏற்படுத்தியிருக்காங்க. மலையவே உடச்சி உள்ள குகை மாதிரி ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து பாருங்களேன், ஒரு குகை வருதா? இந்த குகை மாதிரி மொத்தம் 16 குகைகள் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த குகைக்குள்ளே போகிறப்ப மக்கள் ரொம்ப சத்தம் போட்டு, எதுவும் இந்த தீம் பார்க்லாம் சத்தம் போடுவாங்கள்ல, அது மாதிரி சத்தம் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. நான் அங்கேயுமே பேசிடலான்னு சொல்லிட்டு நான் மைக்கெலாம் வச்சு பேசினேன். இருந்தாலும் வாய்ஸ் அவ்வளோக்கா ரெக்கார்ட் ஆகலை. பின்னாடி அந்த இன்ஜின் சவுண்டு ஓவராக இருந்தனால சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணவே முடியல என்னால். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக வாய்ஸ் ஓவர் பண்ணினாச்சும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திடுவேன். இது வந்து அடுத்த ஒரு ஸ்டேஷன் இல்லை இது, ஆனால் வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. இந்த இடத்துலேருந்து வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஒரு குகை இருந்துச்சு, அது காட்டுறேன் உங்களுக்கு பாருங்களேன். அது ரொம்ப நீளமான குகை. இது பார்த்திங்களா, ஒரு மலையவே உடச்சி ரயில் போகிறதுக்காக பாதை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆசியாவிலேயே இப்படி ஒரு செங்குத்தான மலை ரயில் போக்குவரத்து இங்கே மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்களா, சென்ட்ரல் இருக்கிறது இது வந்து ஸ்பெஷலாக இந்த ட்ரெயினுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நடுவில் இருக்கிற இந்த பச்சைக்கரமாக இருக்குல்ல, இது மூலயமா ட்ரெயின் மேலே போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்குது. இது மொத்த தூரமான 46 கிலோமீட்டரில் 19 கிலோமீட்டருக்கு மேலே இந்த பச்சைக்கரத்தை இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா தான் மேலே ஏறுறதுக்கு சுலபமாக இருக்குங்கிறதுக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நிறுத்தியிருந்த இடத்துலையுமே வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. வியூ செமையாக கிடச்சிச்சு. பனிமூட்டை பார்த்தீங்களா, காலையில் ஒரு 9 o'clock இருக்கும். எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஆனால் இந்த ட்ரெயினை இயக்கிறதுக்கு 10க்கு மேலே ஆட்கள் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு இடத்துல நிறுத்துகிறப்பே வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க.
ட்ரெயின் மூவ் ஆகும்போது அந்த ஒரு இடத்துல உட்காந்து யாரோ ஏதோ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மணல் வந்து கொட்டுறாங்க அந்த இடத்துல. இப்போ அந்த இடத்துல கொட்டுறப்ப கீழே போய் அது தண்டவாளத்தில் பட்டு இன்ஜின் மேலே வந்து க்ரிப்பாக தள்ளிட்டு வரக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப மேடான பகுதிகளில் வந்து இந்த க்ரிப்பு யூஸ் பண்ணுறதுனால தான் ஈஸியாக ட்ரெயின் மேலே வருது. ஆனால் ஒரு பெட்டியில் இருக்கிற இன்சார்ஜுமே அந்தந்த பெட்டியில் இருக்கிறவங்களாம் கரெக்டாக ஏறிட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணுறாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு யாராச்சும் நின்றுட்டு இருந்தாலுமே கரெக்டாக விசில் அடித்து எல்லாத்தையும் ஏற்றுனதுக்கப்புறம் தான் வந்து க்ரீன் கொடியை காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்களா எங்கே இன்சார்ஜ் தம்பி ஏறுங்கப்பா அப்படின்னு சொன்னார். நாங்களே ஏறிட்டோம். இதுக்கு அடுத்து ஒரு குகைக்கு உள்ளே போச்சு. அந்த குகை தான் இருக்கிறதுல பெருசாக என்னன்னு தெரில. ஆனால் இதுக்குள்ளே போகிறப்ப மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட ஒரிஜினல் ஆடியோவே உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுற பாருங்களே, எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கங்கிறத அந்த ஒரிஜினல் சவுண்டு கேட்டால் தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். பார்த்தீங்களா எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்கடுத்து பாலம் பார்த்தீங்களா கீழே எப்படி போட்டிருக்காங்கன்னு. இரும்பு பாலம் போட்டு அது மேலே ஜல்லி போட்டு அது மேலே தண்டபாலம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி பாலம் மட்டும் ஒரு 250 பாலம் போட்டிருக்காங்க. கீழே மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு போகிறக்குள்ளே நம்ம 250 பாலத்தை கடந்து போகிறோமா. இதுக்கப்புறம் இருந்த வியூஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு மொபைலில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸோட நீங்களும் ஒரு டைம் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தான் அதோட ஒரிஜினலான எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் உங்கள் லைஃப் டைமில் ஒரு டைம்னாச்சும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிடுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தனி ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா போகிறப்ப ஒரு 4-5 மணி நேரம் ஆகுள்ள அதில் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே டயர்டாக ஆரம்பிச்சிடும். அது எல்லா சேனல்லையும் சொல்லுவாங்களா இல்லையான்னு தெரில. அதுதான் ரியாலிட்டி. ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து உங்கள் உடம்பு டல்லாக ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபீல் நீங்கள் இறங்குறப்ப அந்த ஃபீல் ரொம்ப ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும். இங்கே பாருங்கள் மேகங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. எங்கள் கூட வந்த பசங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள் அடுத்து அந்த கிளிப்பை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ஆனால் மக்கள் நிறைய பேர் வயசானவங்களும் நிறைய பேர் லைஃப் டைமில் ஒன் டைம்னாச்சும் ட்ராவல் பண்ணுங்கிற மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுவும் ஒரு குரூப் மாதிரி இருந்தாங்க. ஒரு 4 பேர் எல்லாருமே ஒரு 80-70க்கு மேலே கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க 4 பேர் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஆனால் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க சூப்பராக. அடுத்த ஒரு குகைக்குள்ளே போச்சு. ஃபுல்லாக இருட்டாயிருச்சு. அந்த குகை கொஞ்சம் நீளமான குகை தான். ஆனால் அதில் என்னென்னா குகையில் இடையில ஒரு வழி மாதிரி ஏற்படுத்தியிருந்தாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு வேலை ட்ரெயின் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகி ஸ்டாப் ஆனால் கூட ஏர் உள்ளே வர்றக்கோ இல்லை ஒர்க் பண்ணுறக்கு ஆளுங்க வந்துட்டு போகிறக்கு ஈஸியாக இருக்க மாதிரி அங்கங்கே ஒரு வழி ஏற்படுத்தியிருந்தாங்க. உள்ளே போகிறப்ப ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு. லைட்லாம் ஆன் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த எஃபெக்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரெயின் பிளேசஸ்லாம் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோஸில் மட்டும் பார்த்துட்டு நேரில் அதை நம்ம என்ஜாய் பண்ணுறப்ப அது ஒரு தனி ஃபீலாக இருந்துச்சு. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வியூ பாயிண்ட்லாம். இதுக்காகவே நிறைய மக்கள், அதனால தான் 3 மாதத்துக்கு முன்னாடியே புக்கிங் க்ளோஸ் ஆயிடுது. ரொம்ப மெதுவாக போகிறனால ஜாலியாக தொடங்கிட்டு வரையா ஓடி கூட தலை வெளியில் வரணுமா? அவனெல்லாம் தூங்குறாங்க. 300 ரூபா டிக்கெட் போட்டு கூட்டிட்டு வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தர் தூங்கிட்டான், அங்கேயே ஒருத்தர் கொஞ்சம் தள்ள வருது. என்னடா உங்கள் அண்ணன் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. 3-4 அண்ணன் தூங்குறாங்க. தூங்கதானே வந்தாங்க. கடை 300 ரூபா டிக்கெட் போட்டு தூங்குற கடை வந்தாங்க. சுற்றி காட்டுறப்ப எழுந்திரிச்சிட்டாங்க. அடுத்த ஸ்டேஷனில் வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்காக ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டேஷனில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலேயே நின்றுட்டு இருந்துச்சு. எல்லாருமே இறங்கி இங்கே கொஞ்சம் எல்லாம் ரொம்ப டைம் ஆக என்னென்னா நிறைய பேர் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே இறங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற அளவுக்கு இங்கே ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ட்ரெயின் ஸ்டாப் பண்ணி நிறுத்தியிருந்தாங்க.
நாங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். இந்த இடத்துல கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அடுத்து அங்கேருந்து பார்த்தோம் ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. அங்கே போய் பார்க்கலான்ட்டு அங்கே போனோம். அந்த பிரிட்ஜ் பாருங்களேன், மரப்பலகையில் செஞ்சுருக்காங்க. இந்த மரப்பலகையில் தான் டெய்லி ட்ரெயின் போயிட்டு வந்துட்டுருக்கு. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? எடுத்து டெய்லி ட்ரெயின் போயிட்டு வந்துட்டு இருக்கிற இடத்துல தொட்டாச்சினிங்க இல்லையா அது? ஒரு குப்புன்னு எரியுது இன்ஜின். நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நேச்சுரலான பிளேசஸ்க்குலாம் போயிட்டு வந்தாவே மைண்டு கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆனால். இப்போ அங்கே போயிட்டு அங்கே ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வந்துருந்தோம். அங்கே பார்த்தீங்களா அந்த குருவி கத்துற சவுண்டெல்லாம் கேட்டாவே மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல என்வாயன்மெண்ட். நீங்களும் முடிஞ்சால் ஒரு டைம் ஆச்சு இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸைட்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்கும் இந்த ட்ரெயின் ட்ராவல். இது வரைக்கும் பார்த்த வியூஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுல்ல? என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இன்னும் ஒரு அழகான பிளேஸ்லாம் இருக்குது. தேயிலை எஸ்டேட் வியூவெல்லாம் இதுக்கு அடுத்து வர பார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வியூவெல்லாம் இப்போ பார்த்ததை விட ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஊட்டியில் போட்டிங் போயிருந்தோம். அந்த இதுவுமே செகண்ட் பார்ட்டில் நான் போடுறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? Bye.